நீ மூத்த விசுவாசினா புதுசா வர ஆத்துமாக்களை நீ வளர்த்தி விடணும். ஆண்டவருக்குள்ளாக அதிகமாய் வளர்த்தி விட பார்க்கணும். ஒரு கீபோர்டு வாசிச்சா பொறாமைகள், கொட்டடிச்சா பொறாமைகள், அதே மாதிரி ஒரு மெசேஜ் கொடுத்தா பொறாமைகள். கர்த்தருக்காக வைராக்கியமா நான் ஒண்ணு சொல்லட்டா, ஒரு விக்கிரக ஆராதனையில இருந்து ஒருத்தங்க ரட்சிக்கப்பட்டு கர்த்தரை தேடி வர்றாங்கன்னா அவர்கள் எத்தனை சிங்கங்கள் வந்தாலும் கிழித்து போட வைராக்கியமாய் வருவார்கள். தெரியுமா உங்களுக்கு அது? நீங்க ஆதி விசுவாசிகளா இருக்கலாம், ஆனால் ஒரு அந்நிய கிரியையில இருந்து வெளியே வரக்கூடிய பிள்ளைங்க, இயேசுதான் உண்மையான தெய்வம் என்று வரக்கூடிய பிள்ளைங்க கர்த்தருக்காக வைராக்கியமா இருப்பார்கள். தெரியுமா உங்களுக்கு? நீங்க ஆதி விசுவாசின்னு சொல்லிக்கிட்டு முழங்கால் நின்று ஜெபிக்க மாட்டீங்க, கர்த்தரை துதிக்க மாட்டீங்க, எதுவுமே செய்ய மாட்டீங்க. ஒரு பிணம் மாதிரி சபைக்குள்ள இருப்பீங்க. ஆனா புதுசா வர்ற ஆத்துமாக்கள் ஒரு கர்த்தரை துதிக்கிறதுல ஜெபிக்கிறதுல ஒரு வீரா மாதிரி கர்த்தரை எடுத்து பயன்படுத்துகிற நேரத்துல, என்ன நேத்து வந்தவா இப்படி பண்றா, நம்ம எல்லாம் சும்மா இருக்கிறோம், ஏன் நீ எழுப்பி பண்ண வேண்டியது தானே? இப்படி நிறைய பேர் என்கிட்ட போன் பண்ணி பேசி இருக்கிற காரியங்களை நான் சொல்றேன்.